கோயிலுக்கு போகிறோம், இங்கே காசை நீட்டினா தான் அங்கே கடவுளை கூட பக்கத்தில் இருந்து தரிசனம் செய்ய முடியுது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த பண ஈர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக இந்த பணத்தட்டுப்பாடு முதல்ல ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளோ வாங்கி வந்திருக்கோம், நமக்கு எவ்வளோ வரப்போகுது, நம்ம வாங்கி வந்த அந்த பொருளாதாரத்தின் அளவீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். அதுவும் அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் இந்த லக்னம் ஒவ்வொரு லக்னம் மாற 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 இந்த லக்னம் மாறும்போது வருமானம் எப்படி இருக்கும், இந்த லக்னம் மாறும்போது வருமானம் எப்படி இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு வருமானம்ங்கிறது 25% இருந்தாலே போதும் அப்படிங்கிறதாங்க நம்ம அட்சய லக்ன பദ്ധதியோட கான்செப்ட். நீங்கள் வருமானம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு மாதம் ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000த்துக்குள்ளே நான் எப்படியெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணுவோம். இதே மாதம் 50,000 வந்ததுன்னா அந்த 50,000த்துக்கும் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஆனால் 20,000த்தில் வாழ தெரிஞ்சவங்க 50,000 வந்தாலும் மிச்சப்படுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதற்கான காரணமும் இங்கே உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்குமானா நிச்சயமாக உண்டு. ஏஎல்பி அட்சய லக்னத்திற்கு 2ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு பாவகத்தின் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது.